சிங்கப்பூரில் நடக்குதுன்றாங்க. சரி, இந்த விபச்சாரத்தை தடுப்பதற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஒரு சரியான நடவடிக்கையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சால் அந்த ஏஜெண்ட் முதற்கொண்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு ரூட்டை கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? எப்போதுமே இந்த சின் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சின் ஈகோசிஸ்டம்னால் இந்த பாவகரமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு செட்டப் ஒன்று உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதற்கு காரணம் மனிதர்களின் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு, அவர்களுடைய என்ன சொல்கிறது, பேராசை, எக்ஸட்ரா என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். சிகரெட் பிடிக்கிறத, சிகரெட் விற்பனையை நீங்கள் தடுப்பதன் மூலமாக சிகரெட் பிடிக்கிறத இது பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? அதுக்கு சிங்கப்பூர் அரசாங்கம் சரியான ஒரு நடவடிக்கை என்னென்னா, சிகரெட்டுகளோட விலையை கண்ணா அப்படின்னு ஏற்றிட்டாங்க. அதாவது இந்திய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் சிகரெட்டே வந்து 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்போ ஒரு சிகரெட்டுக்கு 100 ரூபா கொடுத்து சிகரெட் பிடிக்கிறதா அப்படின்னு யோசிச்சே சிகரெட் பிடிக்கிறத குறைச்சிருவாங்க, இல்லை பிடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம். அப்போ இதை வந்து இந்த